கதிரும் செந்திலும் வீட்டுக்கு வெளியில திண்ணையில உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னடா என்ன ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு செந்தில் கதிர்கிட்ட கேட்பாரு. ஒன்றும் இல்லைண்ணே, அம்மாவையும் அப்பாவையும் பேச வைக்கிறதுக்காக அம்மா எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிச்சுல, அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. நம்ம ஏதாவது பண்ணியிருக்கணும், அப்படியே விட்டுருக்க கூடாது அப்படின்னு கதிர் சொல்வாரு. அதுக்கு செந்தில், நம்ம என்னடா பண்ண முடியும், அப்பா என்கிட்ட பேசாமல் இருந்ததுலேருந்து நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். அது மாதிரி அப்பா பேசலைன்னதும் அம்மா சந்தோஷப்படும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த நேரத்தில் மீனாவும் ராஜியும் அங்கே வருவாங்க. என்ன ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? மீனா கேட்பாங்க. கதிர், அம்மா இன்னும் கோவமாக தான் இருக்காங்களா அப்படின்னு ராஜிக்கிட்ட கேட்பாங்க. ரெண்டு பேருமே, ராஜியும் மீனாவும் என்ன சொல்வாங்கன்னா, அத்தை ஒரு நேரம் அவங்க பேசினது சரின்னு சொல்லிக்கிறாங்க, அடுத்த நிமிஷமே ஐயோ நான் இப்படி பேசியிருக்க கூடாது, ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அவரை அப்படின்னு சொல்லி அவங்களே மாற்றி பேசுகிறாங்க. மீனா என்ன சொல்வாங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே ஒரு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் வேணா போய் என்னன்னு பார்க்கட்டுமா அப்படின்னு கதிர் கிளம்புவாரு. ராஜி, ஐயோ இப்போ போனீங்கன்னா அவ்வளோதான், இருக்கிற கோபத்தில் உங்க மேலே என்ன பேசுவாங்கன்னே தெரியாது, வேண்டாம் இப்போ விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால கதிர் அங்கேயே உட்காந்துருவாரு. செந்தில் மீனா கிட்ட, பாத்தியா எல்லாரும் முன்னாடியும் எப்படி புழுகுன பத்தியா, ஸ்ரீரங்கம் போனதை என்கிட்ட சொல்லவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, நீங்க தான் போன்ல கேம் விளையாடிக்கிட்டே இருந்தீங்களே அப்படின்னு சொன்னதும் கதிர், ஓஹோ அண்ணன் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது சொன்னீங்களா, அப்ப அண்ணன் கண்டிப்பா கவனிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் இல்லடா, இவ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்வாரு. ஏங்க, அத்தை போன் பண்ண கையோட உங்ககிட்ட வந்து சொன்னேங்க. சரி, அதுவும் இல்லை, நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சேன், அதையாவது பாத்தீங்களா, இங்க கொடுங்க உங்க போன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கிட்ட இருந்து போனை வாங்கி அதுல இருக்கிற வாய்ஸ் மெசேஜ ஆன் பண்ணி விடுவாங்க. அதுல எல்லாமே விவரமா சொல்லியிருப்பாங்க. செந்திலுக்கு அசிங்கமா போயிடும். அது வந்து மீனா அப்படின்னு இழுப்பாரு. என்னங்க, என்ன மெசேஜ்னே நீங்க பார்க்காம நீங்க பாட்டுக்கு செல்லக்குட்டின்னு ரிப்ளை கொடுத்துட்டீங்க, இப்படியெல்லாம் இருந்தா எப்படிங்க, நாளைக்கு ஏதோ ஒரு அவசரம், நான் மெசேஜ் பண்றேன், அது என்னன்னு கூட பார்க்க மாட்டீங்களா? சரி மீனா, சாரி அப்படின்னு செந்தில் மீனா கிட்ட சாரி கேட்பாரு. நைட் ஆயிடும். பழனியும் சரவணனும் பாண்டியனை கூட்டிட்டு வருவாங்க. வாங்க மச்சான், உள்ள வாங்க, இந்த வீடு நீங்க கட்டினது, கல்லும் மண்ணும் செங்கலும் நீங்க கொண்டு வந்து கட்டினது. அரவணன் அவங்க மாமா பழனி கிட்ட, என்ன மாமா நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லப்பா மச்சான், நீங்க வாங்க மச்சான், உள்ள வாங்க அப்படின்னு கையை பிடிச்சு இழுத்துட்டு போவாரு உள்ள. நீங்க உட்காருங்க மச்சான். ஹாலில் எல்லாரையும் எந்திக்க சொல்லிட்டு பாண்டியனை உட்கார வைப்பாரு. எங்க அக்கா எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் கூட்டிட்டு வருவாரு அவங்க அக்காவை. கோமதியை அங்க ஹாலில் நிக்க வச்சு, ஏங்கா குழலி கல்யாணத்துல மச்சான் முடிவெடுத்தது தப்பு, அரசி கல்யாணத்துல மச்சான் முடிவெடுத்தது தப்புன்னு பழசெல்லாம் இழுத்து போட்டு பேசினியாமே, ஏன் குழலி நல்லா தானே இருக்கா, அரசிக்கும் என்ன மச்சான் பிரச்சனை பண்ணாரு, நடந்ததெல்லாம் உனக்கு தெரியாதா, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பேசுவாரு. பேசிட்டு, இல்லையே நீ இப்படியெல்லாம் பேசுற ஆளே இல்லையேக்கா, அம்மா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து தான் நீ இப்படியெல்லாம் தேல் கொட்டுற மாதிரி பேசுற, நீ ஏதாவது நாடகம் போடுறியா அம்மா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்பாரு. நான் எதுக்குப்பா நாடகம் போடுறேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இல்லையே அக்கா, இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி பேசாதேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பழனி அவங்க அம்மா கிட்ட சொல்வாரு. பாண்டியன் செந்தில் கிட்டையும் கதிர்கிட்டையும், என்ன பேச்சு பேசினீங்கடா, என்னமோ சரவணனுக்கு நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுனாலதான் அவன் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுனாலையும், உங்க ரெண்டு பேருக்கும் எதுவுமே நான் செய்யாத மாதிரி, உங்க ரெண்டு பேர் வாழ்க்கையிலையும் நான் தலையிடாம இருக்கிறதுனாலதான் நீங்க ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரியும் பேசுனீங்க. நான் எந்த விதத்திலையும் உங்க முன்னேற்றத்துக்கு நான் உதவியே பண்ணலையாடா, 10 லட்ச ரூபாய் சொலையா கொடுத்தேன்ல, வாங்கினீங்கல்ல, அந்த காசை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கோமதி பாண்டியன் கிட்ட, ஏங்க அவங்களா கேட்டாங்க, கதிர் வேண்டான்னு சொல்ல நீங்க தானே கதிருக்கு கொடுத்தீங்க, செந்திலுக்குமே மீனா தான் காசு கொடுத்துட்டால, நீங்க தானே அந்த காசெல்லாம் வாங்க கூடாதுன்னு நீங்க தானே செந்திலுக்கு 10 லட்ச ரூபாய நீங்களாவே தானே கொடுத்தீங்க, பெத்த பிள்ளைங்க கிட்டயே கொடுத்த காசை திருப்பி கேட்கலாமாங்க, தவறுடி நீ சும்மா இரு, இது எனக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை, இதுல நீ தலையிடாத அப்படின்னு கோமதிய வாயடைக்க வச்சிருவாரு. கதிர் இன்னும் 2 மாசத்துல எப்படியாவது கொடுத்துறேன் அப்படின்னு சொல்வாரு. செந்தில், 2 மாசத்துல எப்படிப்பா கொடுக்க முடியும், அது என்ன 1 ரூபாய் 2 ரூபாயா, 10 லட்ச ரூபாய் எப்படிப்பா புரட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்பாரு. நீ என்னமும் பண்ணு சம்பாரி, என்னமும் பண்ணிட்டு போங்க, 2 மாசத்துக்குள்ள கொடுத்த காசை ஒத்த வரையில வச்சிருங்க, திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டையும் கண்டிப்பா சொல்லிடுவாரு. சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பாரு. வெளியில போய் வண்டியில இருந்து சாப்பாடை எடுத்துட்டு வந்துட்டு, அரசியை 3 தட்டை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 3 பிளேட்டை வச்சு அரசியவும் சரவணனையும் கூப்பிட்டு சாப்பிட வைப்பாரு.
கோமதியோட அம்மா தான், மாப்பிள்ள இதெல்லாம் நல்லாவா இருக்கு, கோமதி ஏற்கனவே சமைச்சு வச்சுட்டாள்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இருக்கட்டும் அத்தை, பரவாயில்ல, இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்களாம், எல்லாத்தையும் கேட்டுக்கணுமா, அவங்க சமைச்சு வச்சதையும் நாங்கள் சாப்பிடணுமா, எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம், நானே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்ததை வச்சு சாப்பிடுவாங்க. அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க.